பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருவர் பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு.